நிச்சயதார்த்திற்கான வேலைகள் வேகமாக நடந்து கொண்டிருக்க அனைவருக்கும் பத்திரிகை கொடுக்கும் பணி தொடங்கியது. இதில் மிகவும் பதட்டமானது என்னவோ கார்த்தியின் அம்மாவும் அப்பாவும். என்னங்க, இங்க என்ன நடக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியல என்றதும் கார்த்தியும் அவனது அப்பாவும் அவரை ஆச்சரியமாக பார்க்க, என்னம்மா என்ன சொல்ற என்ற கணவனிடம், இல்லங்க, இந்த ஆதியை பாத்தீங்களா, எவ்வளவு சீக்கிரம் கடகடன்னு வேலையை முடிக்கிறாரு. நம்மளா இருந்தா எவ்வளவு நாள் எடுப்போம்ல. ஆமாண்டி, அவங்க வசதியானவங்க. அவங்க நினைச்சா ஒரே நாள்ல கூட இது எல்லாமே ஏற்பாடு பண்ண முடியும். நம்மளுக்காக தான் அவங்க இந்த ஒரு வாரம் டைம் கூட எடுத்திருக்காங்கன்னு ஏன் மனசுக்கு தோணுது. அப்பதான் இந்த ஒரு வாரத்துல நம்ம சொந்தக்காரவங்களை அடிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்கும். எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணணும்னு தான் அந்த பையன் ஆசைப்படுறாப்ல. அதனாலதான் இவ்வளவு தூரம் மெனக்கிட வேண்டியதா இருக்கு. சரிங்க, நாம கூட ஒரு வழியா எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு முடிச்சிட்டோம். பத்திரிக்கை கொடுக்கும் போதே நம்ம சொந்தக்காரவங்க எல்லாம் பொண்ணு எப்படி, எந்த இடம், எவ்வளவு போடுவாங்கன்னு கேட்டாங்க. ஆனா நான் எதுவுமே சொல்லிக்கல. சரி விடு, நேர்ல வந்து பார்த்தா தெரிஞ்சுக்க போறாங்க. அப்புறம் கார்த்தி, உன்னோட ஷர்வானி ட்ரையல் பண்ணிட்டியாடா? உன்னோட சைஸ் கரெக்டா இருக்கா? ஆமாப்பா, நான் ட்ரையல் பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். சரி ஓகே என்றதும் உடனே கார்த்தி, அம்மா கார்த்தி, நிச்சயதார்த்தத்துக்கு புடவை கட்ட மாட்டாங்களாப்பா? ஏமா அப்படி கேக்குறீங்க? இல்ல, அணுக்கு லெஹங்கா தான் எடுத்திருக்காங்க, அதுக்காக கேட்டேன். இல்லம்மா, இது பெரிய அளவுல பார்ட்டி மாதிரி செய்ய போற என்கேஜ்மெண்ட், அதனால ஆதி லெஹங்கா சூஸ் பண்ணிருக்காரு அணுவுக்கு. அது கூட நல்லதாமா இருக்கும். ஆனா நம்மளுக்கும் அவளுக்கு நிச்சயதார்த்த புடவை எடுத்திருக்கோம்ல. பரவாயில்லம்மா, நீங்க அதை அவகிட்ட கொடுங்க. அவ நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு கண்டிப்பா அதை கட்டிக்குவா. அப்படியா சொல்ற? சரிப்பா, அதுவும் நல்லதுதான் என்று கூறினார். அதன் பிறகு கல்லூரி வந்த கார்த்தியோ தன் கிளாஸில் இருப்பவர்கள் அனைவருக்கும் பத்திரிகையை கொடுத்து நிச்சயதார்த்தத்திற்கு வருமாறு அழைக்க, ஜெய் மச்சான், சொல்லவே இல்லையே. நீங்க 2 பேரும் ரொம்ப நாளாவே ரூட் விடுற மாதிரியே என் மனசுக்கு தோணுச்சுடா. இப்ப பாரு, நிச்சயதார்த்தத்துல வந்து நிக்குது. புடிச்சாலும் புடிச்ச புளியங்கொம்பா தான் புடிச்சிருக்க. எதுக்கும் கவனமா இருடா. வீட்டோட மாப்பிள்ளையா வச்சு வேலைக்காரனாக்கிட்டு போறாங்க. சி, பாய கழுவுங்கடா. அவங்க அந்த மாதிரி எல்லாம் ஆள் கிடையாது. அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறம் அணுவு நானும் ஏன் கூட எங்க வீட்டுலதான் இருக்க போறோம். சோ எனக்கு அந்த பிரச்சனையும் இல்ல. சரிடா மச்சான், நீ சந்தோஷமா இருந்தா சரிதான். என்ன, அந்த அணுப்பிள்ள பின்னாடி இங்க நிறைய பேரு ரூட் விட்டு சுத்திட்டு இருந்தாங்க. கடைசியில ஆம்பூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டைக்காரனுக்கு தான் கிடைக்கணும்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? அடே, என்ன கலாய்க்கிறீங்களா? விட்ரா மச்சான், சும்மா பேசணும். சரி விடு. அப்புறம் உன்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு எங்களுக்கு எதுவும் பார்ட்டி இல்லையா? சான்ஸே கிடையாது. இப்ப எதுவுமே கிடையாது. மேரேஜ் டைம்ல வேணா பேச்சுலர் பார்ட்டி கொடுக்கறேன். இப்ப எல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆதிக்கு தெரிஞ்சது தொலைச்சு எடுத்துருவாரு. என்னடா மச்சானுக்கு இவ்ளோ பயப்படுற? டேய், ஆதி பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் தான் அந்த வீட்டோட பில்லர். அவர் வைக்கிறதா சட்டம். நாம மட்டும் படிக்கிற வயசுல இந்த மாதிரி தப்பு செய்யறோம்னு தெரிஞ்சாவே அவரோட தண்டனையே வேற மாதிரி இருக்கும். என்னடா இப்படி எல்லாம் சொல்லி பயமுறுத்துற? நிஜமா தாண்டா என்றதும் கவிதா அவனை பார்த்து கொண்டே அருகில் வர, டேய் போ, உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்தாச்சு. இதுக்கு மேல எங்களை எங்க உன் கண்ணுக்கு தெரிய போகுது என்றதும் திரும்பி பார்த்தவன் கவிதாவை பார்த்து, ஹே கவி, வா வா, என்ன இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வர? கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதெல்லாம் விடு. அப்புறம் முகத்துல மாப்பிள கலை வந்துருச்சு போல இருக்கே. கவி, என்ன கிண்டல் பண்றியா? என்னடா எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கற, எனக்கு கொடுக்கணும்னு தோணலையா? அது சரி, உனக்கு பத்திரிக்கை கொடுத்தாதான் வருவியா கவி? இல்லன்னா நீ வரமாட்டியா? யார் சொன்னது அப்படின்னு? நீ கூப்பிட்டாலும் சரி கூப்பிடனாலும் சரி நான் வருவேன். ஏன்னா அனு என்னோட நாத்தனார். பாருடா. சரி இருக்கட்டும் கார்த்தி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு கவி. அனு ரொம்ப சின்ன பொண்ணுடா. அவளுக்கு எதுவும் அந்த அளவுக்கு பக்குவம் பத்தாது. என்னதான் அவளுக்கும் நம்ம வயசாவே இருந்தாலும் அவ இன்னும் குழந்தைத்தனமா தான் இருக்கா. அதனால நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அவளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ. அவ தாண்டா ஆதியோட உயிரே. அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ இல்ல சங்கடமோ வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் உனக்கு நான் கேரண்டி இல்லப்பா. ஆட ஏன்பா ஆள் ஆளுக்கு இப்படியே சொல்லி பயமுறுத்துறீங்க? என் பொண்டாட்டி கிட்ட கோமா கூட ஒரு வார்த்தை பேச முடியாது போல இருக்கே. அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் என்ன மிரட்டி வைக்கிறீங்க. அது பிரச்சனை இல்ல, அவ மனசு ஹர்ட் பண்ற மாதிரி எதுவும் நடந்துக்காத, அவ்வளவுதான். சரி, எனக்கு புரியுது. ஆதி வீட்ல இருந்து உங்களுக்கு வந்து இன்விடேஷன் வச்சுட்டு போயிட்டாங்களா? வச்சுட்டு போயிட்டாங்கடா. எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்து பத்திரிக்கையும் முறவச்சியா வச்சுதான் அழைச்சிட்டு போயிருக்காங்க. சோ நாம எல்லாருமே இப்போ ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஃபேமிலியா போறோம் இல்லையா? அதனால ஒழுங்கா அடக்க உடக்கமா இரு. இன்னையில இருந்து எந்த பொண்ணையாவது பார்த்து சிரிக்கிறேன் லூட்டி விடுறேன்னு சொல்லிட்டு இருந்த
நானே ஆதிக்கிட்ட போய் சொல்லிடுவேன். அட பாவி, நீ இவ்வளவு டர்பிஸா மாறுவன்னு எனக்கு தெரியவே தெரியாதுப்பா. எல்லா நேரமும் உன் ஃப்ரெண்டாவே யோசிக்க மாட்டேன், என் நாத்தனாருக்காகவும் யோசிப்பேன், புரியுதா? அதை விடு, உங்க வீட்டுல இப்ப என்ன ஃபீல் பண்றாங்கடா? அம்மா தான் கொஞ்சம் அரண்டு போயிருக்காங்க. ரொம்ப பெரிய இடத்து சம்பந்தமா இருக்குது, இதெல்லாம் சரி வருமா, கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னு இப்பவே ஊர்ல இருக்க எல்லா சாமிக்கும் வேண்டுதல் வச்சிட்டு இருக்காங்க என்றதும் கவியோ, ஆமாண்டா, இருக்காத பின்ன, அவங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே பையன், உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே ஆசைப்படுவாங்க. அது என்னவோ கரெக்ட் தான்ப்பா. சரி, அப்புறம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடுச்சுன்னு ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துடாத, ஒழுங்கா கவனமா இருக்கணும், புரியுதா? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது கவி, நீ கவலையே படாத. நீ சொல்ற அளவுக்கு நான் என்னைக்குமே நடந்துக்க மாட்டேன். அப்புறம் கவி, உன்னோட அப்பா அம்மாக்கு இன்விடேஷன் வச்சுட்டாங்களா? இல்லனா சொல்லு, நான் அம்மா அப்பாவை அனுப்பி வைக்கிறேன். ஆல்ரெடி அவங்களுக்கு இன்விடேஷன் போயாச்சுடா. எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துதான் இன்வைட் பண்ணிருக்காங்க. சோ எல்லாருமே வந்துருவாங்க, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, ஓகேவா? சூப்பர், இப்ப தான்ப்பா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா, இந்த ஹால் எங்க இருக்குது? நான் இது வரைக்கும் இங்க போனதே இல்லையே. டே, இது ரொம்ப பெரிய பார்ட்டி ஹால், இங்க நானுமே போனதில்ல. அதோட பெயரை போட்டு நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். அவ்வளவு பெருசா பிரம்மாண்டமா இருக்குது. அங்கதான் என் ஃப்ரெண்டுக்கும் என் நாத்தனாருக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு நினைச்சாவே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அப்படியாப்பா, நான் கூட இன்ன வரைக்கும் பாக்கல. சரி, நான் செக் பண்ணி பாக்குறேன். நீ போ, இன்னும் வேற யாருக்காவது இன்விடேஷன் கொடுக்கறதா இருந்தா கொடுத்துட்டு வா, நான் கிளாஸ்க்கு போறேன். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிடுச்சு என்று அன்றைய கல்லூரியை முடித்துக் கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டு விட்டனர். ஒரு வாரத்தில் என்கேஜ்மெண்ட் இருப்பதனால் அனுவை காலேஜுக்கு அனுப்பவில்லை, வீட்டிலேயே தான் வைத்திருந்தனர். அதுவே கார்த்திக்கு மனதளவில் மிகவும் வேதனையாகவே இருந்தது. தன் காதலியை தன்னால் பார்க்க முடியவில்லை என்ற ஏக்கமே அவனை கொலையாய் கொன்றிருந்தது. ஆனால் என்ன செய்ய முடியும்? வேறு வழி இல்லாமல் தினமும் இரவில் அவளுடன் வீடியோ காலில் பேசிக்கொண்டு இருக்கிறான். அது ஒன்றுதான் அவனுக்கு இப்பொழுதைக்கு ஆறுதல். இப்படியே வேலைகள் கடகடவென்று நடந்து கொண்டிருக்க அன்று மாலை மண்டபத்திற்கு செல்வதற்காக அனைவரும் புறப்பட்டு கொண்டிருந்தனர். அதே நேரம் அனுவை வீட்டிலேயே பியூட்டி பார்லரில் இருந்து ஆள் வர வைத்து அழகாக தயார் செய்து முடித்து விட்டனர். ஏனென்றால் அங்கு சென்றதற்கு பிறகு இதெல்லாம் செய்ய வேண்டாம் என்று தோன்றியதால் ஆதி இது அனைத்தையும் வீட்டிலேயே முடித்து விட்டான். அதே நேரம் அவன் அறையில் தன்னுடைய மனைவிக்கு அந்த புடவையினை அழகாக மடிப்பெடுத்து விட்டு கொண்டிருந்தவன், வைஷு, நீ கிளம்பி முடிச்சுட்டு இல்லடி? எல்லாமே முடிச்சிட்டேன், நம்ம சாரி கட்டிட்டோம்னா கிளம்பி போக வேண்டியதுதான். சரி என்றவன் பின்பு அவள் அழகாக தயாரித்து முடிப்பதை ஒரு முறை பார்த்து கொண்டு மனதளவில் திருப்திப்பட்டவன், சரிவா நம்ம கீழே போலாம், உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்து வைக்கணுமாடி? வேண்டாம் ஆதி, அதான் அங்கேயே ஃபுட் இருக்கும்ல, நம்ம அதையே சாப்பிட்டுக்கலாம். இல்லடி, ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி. ஃப்ரூட்ஸும் அங்கேயே இருக்கும், அதையே பாத்துக்கலாம். நீங்க வாங்க ஆதி, ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பீங்க. என்னடி, வயிற்றுல குழந்தை இருக்குது, திடீர்னு உனக்கு பசி வந்துருச்சுன்னா என்ன பண்றது? பாத்துக்கலாம், ஊருக்குள்ள இருக்க மண்டபத்துக்கு தானே போறோம், இல்ல அமேசான் காட்டுக்குள்ள இருக்க இடத்துக்கு போறோமா? அது சரி. அப்புறம் ஆதி, அந்த மண்டபம் ரொம்ப பெருசா இருக்குமா? ஏண்டி கேக்குற? எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குது, இப்பவே பாக்கணும்னு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்கதானே போக போறோம், வந்து பாத்துக்கோ சரியா என்று அவளை அழைத்து கொண்டு கீழே வந்தவன் கண்மணியை பார்த்து, என்னம்மா எல்லாரும் தயாரா? நாங்க எல்லாம் ரெடி ஆயிட்டோம்பா, இங்க இருந்து அப்படியே கிளம்பி போக வேண்டியதுதான். அப்புறம் அத்தை மாமா எப்ப வரேன்னு சொன்னாங்கம்மா? அவங்க டைரக்டா மண்டபத்துக்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால நம்ம நல்ல நேரம் இருக்கும் போதே புறப்படலாம் என்று கூற, சரி அப்போ அனு ரெடி ஆயிட்டாளா? அவ எப்பயோ ரெடி ஆயிட்டாப்பா. அனு என்று அழைக்க அவள் மெதுவாக ஒரு தேவதையை போல நடந்து வந்தாள். அவளை உச்சி முதல் உள்ளங்கால் வரை பார்த்தவர்கள் அனைவருக்கும் மிகவும் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்தது. ஏனென்றால் ஆதி எடுத்து கொடுத்த அந்த தங்க நிறத்திலான லெஹங்கா அவளை இன்னும் அழகாக மெருகூட்டி காட்ட பார்ப்பவர்கள் அனைவரும் பொறாமைப்படும் அளவுக்கு இருந்தது. கண்மணியும் கௌதமியும் அவளுக்கு திருஷ்டி கழித்து விட்டு, அடடா, இன்னைக்கு அனு எவ்வளவு அழகா இருக்க. சரி கௌதமி, மணியாச்சி, நம்ம ஃபர்ஸ்ட் கிளம்பலாம் வாங்க என்று பூஜை அறைக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு அனைவரையும் அழைத்து கொண்டு ஆதி மண்டபத்திற்கு புறப்பட்டான். அவர்கள் சென்று சேர்ந்த நிமிடம் வைஷுவின் வீட்டில் இருந்தும் அனைவரும் வந்து சேர்ந்தனர். அவர்களை பார்த்தவுடன் இன்பத்துடன், வாங்க வாங்க சம்மந்தி, கவி, பிரியங்கா, ஹரி, விஸ்வா, வாங்க வாங்க என்று அனைவரையும் சந்தோஷமாக அழைத்து செல்ல
அப்பொழுது கவிதாவோ, ஹனு இன்னைக்கு தாறுமாறா இருக்க, கார்த்தி டோட்டல் பிளாட் தான் பாத்துக்கிட்டே இரு என்றதும் உடனே கண்மணி, கவி அணுவை உள்ள கூட்டிட்டு போங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்துருவாங்க, நாங்க அவங்களையும் கூட்டிட்டு அதுக்கப்புறமா உள்ள வர்றோம் என்று கூற, சரி என்று அணுவை அழைத்து கொண்டு உள்ளே சென்று விட்டனர். அவள் சரியாக உள்ளே செல்லவும் கார்த்தியின் வீட்டிலிருந்து இறங்கவும் சரியாக இருந்தது. அனைவரையும் மிகவும் உபசரிப்பாக அழைத்து மண்டபத்திற்குள் கூட்டிச் சென்றவர்கள் மாப்பிள்ளை அறையில் சென்று கார்த்திகை ஓய்வெடுக்கும்படி கூற, அவன் அம்மாவும் அப்பாவும் அவனை அழைத்து கொண்டு செல்ல அவர்களுடனே ஆதி சென்றான். ரூமை காட்டிவிட்டு, என்ன கார்த்தி, உங்களுக்கு இந்த ரூம் ஓகேவா? ஓகே ஆதி, நல்லதா இருக்கு. ஆன்ட்டி அங்கிள், உங்களுக்கும் ரூம் வந்து தனியா பக்கத்துல அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நீங்க அங்க கூட கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணிக்கோங்க. எதுக்கு தம்பி அதெல்லாம், நம்ம தான் நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு கிளம்பி போக போறோமே, அதுக்கு எதுக்கு ரூமு? அப்படி இல்ல, இங்க நிறைய ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது, எல்லாமே நான் இன்சார்ஜ் எடுத்திருக்கேன், சோ யாருக்கு எந்த ரூம் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க என்று கீயை கையில் கொடுக்க, சரிங்க தம்பி என்று வாங்கி கொண்டதும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்று புறப்பட்டு சென்று விட்டான். அப்பொழுது கார்த்தியின் அம்மாவோ, டே கார்த்தி, என்னடா இந்த மண்டபம் இவ்ளோ பெருசா இருக்கு, நான் என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட இந்த மாதிரி மண்டபத்துக்கு போய் எந்த ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணதில்ல, அந்த இடத்துல என் பையனோட நிச்சயதார்த்தம் நடக்கணும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுடா, சொந்தக்காரவங்க எல்லாம் மிரண்டு போக போறாங்க, அலங்காரம் எல்லாம் அப்படி பண்ணிருக்காங்க, எல்லாமே ஒரிஜினல் பூவுல பண்ணிருக்காங்கடா, கிட்ட வரும்போதே அவ்வளவு வாசனையா இருக்கு. எனக்கு தெரியுமா, ஆதி கண்டிப்பா இப்படித்தான் பண்ணுவாருன்னு, ஏன்னா அணு அந்த அளவுக்கு அவருக்கு உயிர், அப்படி இருக்கும் பொழுது அவர் இப்படி செய்யலனா தான் ஆச்சரியம். என்னோடா உங்க 2 பேர் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். ஏமா எப்ப பார்த்தாலும் பிரச்சனை வரும்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்க? இல்லடா, அவங்களோட வசதி தான் என்ன கொஞ்சம் பயப்பட வைக்குது, இதே நமக்கு ஈக்குவலா பாத்திருந்தோம்னா நான் இந்த அளவுக்கு பயப்பட மாட்டேன் கார்த்தி, என் மனசு என்னன்னு உனக்கு புரியுதா? ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தவன், புரியுதுமா, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பயப்படுற அளவுக்கு இங்க எதுவும் நடக்காது, எல்லாமே நல்லதா தான் நடக்கும் என்ற கார்த்தியை சந்தோஷமாக பார்த்தவர், ஆனாலும் உன் மச்சான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ல நீ சூப்பரா இருக்கடா கார்த்தி. அப்படியாமா, அப்போ உங்க புள்ள அழகு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? யார் சொன்னா? என் பையனுக்கு என்ன குறைச்சல், வந்ததுல இருந்து என் மருமகளை நான் பார்க்கவே இல்லை, நான் போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, நானும் வரேன் வாங்க. நீ எங்கடா வர முட்டாள், நானும் வந்ததுல இருந்து அணுவை பாக்கல தானே. ஐயோ, என்னங்க இவன் இப்படி இருக்கான், நீ எப்படிடா இப்ப அங்க வருவ? ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வர வரைக்கும் நீங்க 2 பேரும் ஒன்னா மீட் பண்ண கூடாது, புரியுதா இல்லையா? இது என்னம்மா போங்காட்டமா இருக்கு, அப்ப ஸ்டேஜ்ல மட்டும் ஒன்னா நிக்கலாமா? அதெல்லாம் நிக்கலாம்டா, இவன் ஒருத்தன் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். சரி, நானும் போகல மருமகளை பாக்குறதுக்கு, போதுமா? நீங்க போய் பார்த்துட்டு வாங்கம்மா, நான் வெயிட் பண்றேன் என்றவன் அங்கு அமர்ந்து கொண்டு உடனே அணுவின் போட்டோவை எடுத்து பார்த்து கொண்டிருந்தான். அதற்குள் அவனின் அப்பாவோ வெளியே சென்று அவரது உறவினர்களை எல்லாம் சந்தோஷமாக வரவேற்று உள்ளே அமர சொன்னார். மெதுவாக அனைவரது சொந்தங்களும் உள்ளே வந்து சேர மண்டபம் முழுவதுமே நிறைந்து விட்டது. ஆதியின் பிசினஸ் சைடில் இருந்தும் அனைவரையும் அழைத்திருந்ததால் அவர்களும் வந்ததும் அந்த இடமே களை கட்டிவிட்டது. பிறகு ஐயர் அமர்ந்து கொண்டு நிச்சயதார்த்த வேலைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்க, நல்ல நேரம் வந்ததும் பொண்ணும் மாப்பிளையும் அழைச்சிட்டு வாங்க என்று கூறினார். ஆதி, விஸ்வா, ஹரி மூவரும் சென்று கார்த்திகை அழைத்து கொண்டு வர, கவி, வைஷு, பிரியங்கா மூவரும் சென்று அணுவை அழைத்து கொண்டு வந்தனர். இருவரும் நேர் எதிரெதிர் திசையில் வந்து கொண்டிருக்க, ஒரு கணம் தன் அவளை பார்த்தவன் அப்படியே சொக்கித்தான் போனான் அவளது அழகில். அவளும் அவனை கண்டு ஆச்சரியத்தில் கண்களை விரித்தாள். அப்பொழுது வைஷுவோ, ஹலோ, இங்க என்ன நடக்குது? சுத்தி நாங்க இத்தனை பேர் இருக்கோம், ஞாபகம் இருக்குதா இல்லையா என்றதும் உடனே ஆதி, ஆமா வைஷு, நானும் பாத்துட்டே இருக்கேன், இவன் எப்ப பாரு என் தங்கச்சிய முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்கான், ஏன் முன்னாடியே சைட் அடிக்கிறான்னா பாத்துக்கோயேன் என்றதும் ஆதியை பாவமாக பார்க்க அவனை பார்த்த அணுவிற்கு சிரிப்பு வந்து விட்டது. அப்பொழுது கவிதாவோ, என்ன ஆதி, அதான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது இல்ல, அப்புறம் என்ன, ஃப்ரீயா விடுங்க, இன்னும் கல்யாணம் ஆகல இல்ல, அதுக்குள்ள இப்பவே என் தங்கச்சிய முழுங்குற மாதிரி பாக்கறான், என்ன பார்வடா இது என்றதும் உடனே மீண்டும் அணுவை பார்த்தவன் கண்ணடிக்க அவள் முகம் குங்குமம் போல சிவந்து விட்டது. பிறகு இருவரையும் அழைத்து கொண்டு வந்து அங்கிருந்த சேரில் அமர வைக்கவும் வந்திருந்த உறவினர்கள் அனைவரும் மூக்கின் மேல் விரலை வைக்க தொடங்கினர். அவர்களின் ஜோடி பொருத்தத்தை பார்த்து அனைவரும் வாய்விட்டே கதற தொடங்கினர். இந்த மாதிரி பொண்ணெல்லாம் இவங்களுக்கு எங்க இருந்துதான் கிடைக்குதோ,
என்று கார்த்தியின் சொந்தக்காரர்கள் புலம்பிக் கொண்டிருந்தனர். கரெக்டா சொன்ன. பார்த்து பார்த்து இந்த கார்த்தி நல்ல பெரிய இடமா தான் கொக்கி போட்டு வச்சிருக்கான். அதான் ஆத்தாக்காரியும் உடனே சரின்னு சொல்லிருப்பா. இவ்ளோ வசதியான வீட்டுல இருந்து பொண்ணு வருதுன்னா எவ்வளோ சீர் தருவாங்க. நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கொடுப்பனை இல்ல. மருமகளும் தான் வந்திருக்காளே, வெறுங்கைய வீசிக்கிட்டு வந்துட்டா. கேட்டா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு ஒரு கதை வேற. அக்கா, எனக்கு என்னவோ இதுவும் காதல் கல்யாணமா தான் இருக்குமோன்னு தோணுது. எதை வச்சுடி சொல்ற? பின்ன யாராவது இவ்ளோ பெரிய வீட்டுக்காரவங்க இந்த மாதிரி சின்ன ஆளுகளை தேடி போய் அவங்க பொண்ணை கொடுப்பாங்களா? ஒண்ணு கார்த்தி பையனும் அந்த பொண்ணும் காதலிச்சிருக்கணும். அதனாலதான் வேற வழி இல்லாம பெத்தவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க என்று கூறவும், அப்பொழுது இன்னொரு பெண்மணி, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தாண்டி, நிலைச்செல்லாம் நிக்காது, நீ வேணா பாரு. இவ மருமக இவ்வளவு வசதியான வீட்டுல இருந்து வர்றா, அவ போடுற ஆட்டத்துல அந்த கார்த்தி அம்மா கதறி துடிக்க போறா. எதுக்குடா நம்ம பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சோன்னு நினைச்சு ஃபீல் பண்ண போறா. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அதுக்கப்புறம் ஒண்ணு அந்த புள்ள இந்த குடும்பமும் வேணாம் இந்த பையனும் வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிடும். அப்படி இல்லனா பையனை வீட்டோட மாப்பிள்ளையா கூட்டிட்டு போயிடும். இவங்க தான் பாவம், யாரும் இல்லாம நட்டாத்துல நிக்க போறாங்க என்று இவர்கள் பேசியது எல்லாம் கார்த்தியின் அம்மாவோ அங்கே நின்று கேட்டுக்கொண்டிருக்க அவர் கண்களிலிருந்து லேசாக கண்ணீர் வந்தது. என்ன இவங்க இவ்ளோ தூரம் வந்துட்டு பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணாம இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க? கடவுளே, இவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடந்துருமா? என் கார்த்தி என்னை விட்டு போயிடுவானா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காம நீதான் எனக்கு துணையா இருக்கணும் என்று மனதளவில் கடவுளை வேண்டிக் கொண்டிருந்தவரை பார்த்த அவரது கணவரோ, என்னம்மா இங்க நின்னு என்ன யோசிச்சுட்டு இருக்க? பொண்ணு மாப்பிளையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட சொல்லிட்டாங்க, நீ வா, நம்மளையும் கூப்பிடுறாங்க. ஆமா, ஏன் உன் முகம் இவ்வளவு வாட்டமா இருக்கு? இன்னைக்கு நம்ம பிள்ளையோட நிச்சயதார்த்தம். அவன் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக போறான். நம்ம சந்தோஷமா இருக்கணும். இந்த நேரத்துல உன் முகத்தை எப்படி வச்சிருக்க என்றதும் அங்கு அமர்ந்திருந்தவர்கள் பேசியது அனைத்தையும் தன் கணவனிடம் கூறி முடித்தவர், நம்ம கார்த்தி நம்மள விட்டுட்டு போயிடுவானாங்க? சீச்சி, அப்படி எல்லாம் நடக்கவே நடக்காது. கார்த்திக்கு நீனா உயிர், உனக்கு தெரியும் இல்ல? உனக்காக அவன் எதை வேணாம்னாலும் செய்வான், எதை வேணும்னாலும் விட்டு கொடுப்பான். அப்படி இருக்கும் பொழுது என்னைக்கும் ஒன்ன விட்டு கொடுக்க மாட்டான். நீ கவலைப்படாதம்மா. இல்லங்க, மருமக அவ்வளோ பெரிய வீட்ல இருந்து வர்றா. இங்க பாரு, அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு நினைச்சு நீ கவலைப்படாத. அவங்க எல்லாம் பொறாமையிலையும் வயிற்றுச்சலையும் பேசுறாங்க. ஆனா அனுவ அவங்க வீட்டுல வச்சு பார்த்தோமே, எவ்வளவு அமைதியா இருந்துச்சு. அந்த பொண்ணு அவ்வளவு சாந்தமா இருக்குது. பேசும்போது கூட அவ்வளவு இனிமையா இருக்குது. அந்த பொண்ணா நம்ம குடும்பத்தை ரெண்டா பிரிக்க போது. அப்படியே ஏதாச்சும் நடந்துச்சுனாலும் அதுதான் கடவுளோட விருப்பம். அத நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பிள்ளைகளை பெத்துட்டா நம்ம சொல்றதுதான் அவங்க கேட்கணும்னு எந்த அவசியம் இல்லையே. அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம தலையிடக்கூடாது என்று கூறவும், அதே நேரம் அங்கு வந்த ஆதி, அங்கிள், ஆண்டி உங்களை கூப்பிடுறாங்க, இங்க நின்னுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அங்க பாருங்க, கார்த்தி தனியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்றதும், இதோ வரோம் தம்பி என்ற அவர்களின் முகத்தை பார்த்தவனுக்கு ஏதோ ஒன்று சரியில்லை என்று தோன்ற, ஆண்டி ஒரு நிமிஷம் இருங்க. என்ன தம்பி, இவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்த உங்க முகம் இப்போ அப்படி இல்லையே, அதுக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நாங்க ஏதாவது குறை வச்சிட்டோமா? எதா இருந்தாலும் சொல்லுங்க, பண்ணிடலாம். இல்ல தம்பி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இல்ல, உங்க முகமே சரியில்லை. நீங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து எப்படி அனுவையும் கார்த்தியும் நல்லா இருங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணுவீங்க? நீங்க நிறைஞ்ச மனசோட பண்ணணும். அப்பதான் என் தங்கச்சியும் உங்க பிள்ளையும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க என்கிட்ட சொல்லுங்க என்றதும் உடனே கார்த்தியின் அப்பாவோ, இல்ல தம்பி, இவ கண்டதெல்லாம் நினைச்சு பயந்துகிட்டு இருக்கா. இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னென்னவோ விஷயம் பேசி இவ்வளவு குழப்பி விட்டுட்டாங்க. யார் என்ன சொன்னது என்று அதிகாரமாக கேட்க, அதே நேரம் அங்கு நடந்த அனைத்தையும் அவர் கூடி முடிக்கவும் ஆதியின் கண்கள் கோவத்தில் சிவந்தது. இங்க பாருங்க ஆண்டி, கண்டவங்க பேசுறதுக்காக ஏன் தங்கச்சியை நீங்க அப்படி தப்பா நினைக்காதீங்க. நிச்சயமா எங்களோட வளர்ப்பு ஒரு நாளும் தப்பா போகாது. நாங்க பாக்குறதுக்கு வேணா பணக்காரவங்களா இருக்கலாம், ஆனா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்குள்ள எப்படி இருக்கணும், ஒழுக்கமா எப்படி வாழணும், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்லாம் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துதான் வளர்த்துருக்கோம். அதுலயும் எங்க அனுவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்த்து தான் என்னோட அம்மாவும் சித்தியும் வளர்த்திருக்காங்க. நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அவ உங்க மருமகளா எல்லா கடமையும் சரியா செய்வா. நீங்க நிச்சயமா ஒரு நாள் இத என்கிட்ட வந்து சொல்வீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது.
இப்போ என் மேலயும் என் தங்கச்சி மேலயும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட வாங்க என்றதும் அவன் பேச்சில் இருந்த உறுதியை கேட்டவருக்கு மிகுந்த சந்தோஷமாகிவிட்டது. பிறகு கண்களை துடைத்துக் கொண்டவர், எனக்கு நம்பிக்கை இருக்குது தம்பி, நிச்சயமா என் மருமக அப்படியெல்லாம் இருக்க மாட்டா. நீங்க சொல்ற மாதிரி இவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போகட்டும். இனிமே இதெல்லாம் நம்ம காதிலே வாங்கிக்க கூடாது. சரி வாங்க, நல்ல நேரம் வேற போய்கிட்டே இருக்கு என்றதும் அவர்களை முன்னே அனுப்பியவன் பின்னே திரும்பி நின்று அவர்களது உறவினர்களை எல்லாம் தீயாய் எரிப்பது போல ஒரு பார்வை பார்த்து விட்டு வேகமாக மணவரை நோக்கி சென்றான். அப்பொழுது கவிதாவின் அப்பா அம்மாவும் வைஷுவின் அப்பா அம்மாவும் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்புறம் எப்படி இருக்கீங்க சம்பந்தி? அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கே வரலையே. என்ன சம்பந்தி, பொண்ணு கொடுத்த வீட்டுக்கு சும்மா சும்மா வந்துட்டு போக முடியுமா? இது என்னங்க வம்பா இருக்கு? பொண்ணு குடுத்துட்டா வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? உங்க பொண்ணை எப்பெல்லாம் உங்களுக்கு பாக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நீங்க தாராளமா வரலாம். சரிங்க சம்பந்தி, அப்புறம் கொஞ்ச நாளைக்கு என் பொண்ணை அனுப்பி வச்சீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். நான் சொல்லிட்டேன் சம்பந்தி, விஸ்வாக்கு ஏதோ வேலை இருக்கு போல இருக்கு, ஃப்ரீ ஆயிட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். கண்டிப்பா நான் சீக்கிரமாவே அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப நல்லதுங்க என்று இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை ஸ்டேஜில் இருந்து பார்த்த கவிதாவும் வைஷுவும், என்னடி உன் பேரண்ட்ஸும் என் பேரண்ட்ஸும் சேர்ந்து ரொம்ப நேரம் டீப் டிஸ்கஷன்ல இருக்காங்க. என்ன பேசிடுவாங்க, எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க. ஏன் கவிதா வீட்டுக்கே வர்றதில்லன்னு கேட்பாங்க. ஏண்டி கவி, அவங்க கேக்குற அளவுக்கு வச்சுக்கிட்டியா நீ? வீட்டுக்கு போறது இல்லையா என்ன? அப்படிங்களா மேடம், இது வரைக்கும் கல்யாணமாகி நீங்க எத்தனை தடவை உங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க? என்னடி இப்படி எல்லாம் கேக்குற? சொல்லு வைஷு. நான் ஒரு 1-2 தடவை போயிருப்பேன். என்னை விட சீனியர், உனக்கு கல்யாணமாகி இத்தனை மாசம் ஆகியும் நீ 2 தடவை தான் போயிருக்கன்னு சொல்ற. இதுல என்ன கேள்வி கேக்குறியா? என்னடி, விஸ்வானாவை விட்டுட்டு உன்னால பிரிஞ்சு இருக்க முடியலையா? உன்னால ஆதியை பிரிஞ்சு இருக்க முடியுமா? என்னடி நீ, நானும் பாத்துட்டே இருக்கேன், ஆரம்பத்துல இருந்து ஏட்டிக்கு போட்டியா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. என்ன வைஷு, உனக்கு ஒரு ரூல்ஸ் எனக்கு ஒரு ரூல்ஸா? காதல் எல்லாருக்கும் ஒண்ணுதான். உன்னால எப்படி உன் புருஷனை பிரிஞ்சு இருக்க முடியாதோ அதே மாதிரிதான் என்னாலையும் என் புருஷனை பிரிஞ்சு இருக்க முடியாது. நீங்க என்னடி பேசிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும் என்று பிரியங்கா வரவும், அக்கா உங்களைத்தான் காணோம்னு தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த கவிதாவை பாருங்கக்கா, வந்ததுல இருந்து என்கிட்ட ஏட்டிக்கு போட்டியாவே பேசிக்கிட்டு இருக்கா என்றதும், உங்க 2 பேருக்கு ஒரு வேலையே இல்ல, எப்ப பாரு இதே வேலையா போச்சு. இங்க பாருங்க, ஃபங்க்ஷன் நடக்க போகுது, கொஞ்சம் சின்ன புள்ளத்தனமா பிஹேவ் பண்ணாம மெச்சூரிட்டியா நடந்துக்கோங்க என்றதும் அங்க வந்த ஹரி, என்ன பிரியங்கா எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? நீ டென்ஷன் ஆகுறது உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, உள்ள பேபி இருக்குமா? ஐயோ மாமா, தயவு செஞ்சு உங்க பொண்டாட்டிய கூட்டிட்டு போங்க. என்னாச்சு வைஷு, ஏன் அப்படி சொல்ற? கருத்து சொல்லி சாவடிக்கிறாங்க மாமா. என்ன பிரியங்கா, என்ன சொன்ன அப்படி? அடப்பாவீங்களா, எல்லாம் சேர்ந்து கடைசியில என் புருஷன்கிட்ட கோத்து விடுறீங்களா? எப்படியோ போங்க, நீங்க வாங்க ஹரி, அவ பேசுறதெல்லாம் நீங்க காதுலயே வாங்கிக்காதீங்க என்று அங்கிருந்து அவனை அழைத்து கொண்டு தள்ளி சென்று நின்று கொண்டாள். ஹே கவி, அக்கா ரொம்ப உஷாராயிட்டாங்கடி. ஆமாண்டி, கரெக்டா சொன்ன. சரி, என்ன என் புருஷனும் உன் புருஷனும் நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க என்றதும் வைஷு அவள் கணவனை பார்க்க, அவளை பார்த்தவன் என்னடி என்று கேட்க, இங்க வாங்காதி, ஒரு நிமிஷம் இரு வர என்று ஸ்டேஜை சுற்றி கொண்டு அவளிடம் வந்தவன், என்னடி ஏதாச்சும் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இங்க வந்ததுல இருந்தே பொண்டாட்டி கண்டுக்கவே மாட்டீங்க, என்ன விஷயம்? இல்லடி, நீயே பாக்குறல்ல, பயங்கர வேலை இருக்குது. இந்த ஃபங்க்ஷன்ல எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக பார்த்து பார்த்து முன்ன நின்று செஞ்சிட்டு இருக்கேன். ஹரி விஸ்வாவும் என் கூட இல்லனா என் நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்கும்டி. ஏன் கல்யாணத்துக்கு கூட நான் அப்படி வேலை செஞ்சது இல்லைன்னா பாத்துக்கோ. ஏன்? ஆமா, உங்க கல்யாணத்துக்கு நீங்க மண்டபத்துக்கு வந்ததே பெருசு, இதுல எதுவும் வேலை செய்யலன்னு ஃபீலிங் வேற சாருக்கு. ஏண்டி இப்ப அதெல்லாம் ஞாபகப்படுத்துற? ஆமாதி, நம்ம 2 பேருக்கும் இது மாதிரி ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து நடந்து சந்தோஷமா முடிஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் இல்ல? நம்ம லைஃப்ல அது ஒரு பிளாக் மார்க் மாதிரி ஆயிருச்சு தெரியுமா? வைஷு, இத பத்தி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, ஆனா இப்ப வேண்டாம். நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கான விளக்கத்தை நான் உனக்கு தரேன், சரியா? என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க? சரி சரி ஓகே. அப்புறம் என் பொண்டாட்டி இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா? உங்க பொண்டாட்டி என்னைக்குமே அழகுதான். வைஷு, நம்ம 2 பேருக்கும் எப்படி மேட்சா இருக்கு பாத்தியா இந்த ட்ரெஸ்? கொஞ்சம் சுத்தி பாருங்க பாஸ், அவங்க ஜோடிக்கு மேட்சா தான் எல்லாரும் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க என்றதும்
தனது தாய், சித்தி, வைஷு, பிரியங்கா, அனு, கவிதா என்று அனைவரையும் பார்க்க அனைவரும் தங்களுடைய ஜோடியின் கலரிலேயே உடையை அணிந்து கொண்டு நிற்க, அடப்பாவீங்களா, நம்ம மட்டும்தான் இப்படி பேர வந்திருக்கோம்னு பார்த்தா எல்லாருமே பிளான் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க போல. ஆமா ஆதி, இப்ப எல்லாருமே ரொம்ப அப்டேட் ஆயிட்டாங்க என்றதும் புரோகிதரோ, சரிம்மா நிச்சய பத்திரிகைய வாசிச்சிடலாமா என்று கேட்க, ஆரம்பிக்க ஐயரே என்று கூற அனைத்து பெரியவர்களும் சுற்றி நின்று கொள்ள, அதே நேரம் கார்த்தியோ அணுவின் கையை பிடித்து கிள்ளி வைத்தான். அவனை பார்த்து முறைத்தவள், என்னடா, என்ன நிமிந்து பாரடி, எனக்கு வெக்கமா இருக்குடா, எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்கல்ல, இப்ப எப்படி நான் உன்னை பாக்குறது? அதெல்லாம் முடியாது, நீ என்னை பார்த்துதான் ஆகணும். என்னால முடியாது, உனக்கு வேணா நீ பாத்துக்கோ என்று இவர் பேசிக் கொண்டிருக்க பத்திரிகையை படித்து முடித்தவர் அட்சதை தட்டை எடுத்துக்கொண்டு, இதை எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வாங்க என்று கூற, அதை வாங்கி கொண்டு சென்ற கவிதா அனைவருக்கும் கொடுத்து விட்டு வந்ததும் பின்பு மோதிரத்தை எடுத்து அவரவர்கள் கையில் போடுவதற்காக அந்த தட்டில் வைத்து அதை எடுத்து ஆதியிடம் நீட்ட, ஆதி கார்த்தியிடமும் வைஷு அணுவிடமும் அந்த மோதிரத்தை கொடுத்தனர். இருவரும் கையில் வாங்கி கொண்டு ஒருவரையொருவர் கண்களாலேயே ஆசை தீர பார்த்து கொண்டிருக்க, அதே நேரம் ஐயரோ, பொண்ணு மாப்பிள்ள கையில மோதிரம் போட்டுவிட சொல்லுங்க என்றதும் கார்த்தியை ஆசையாக பார்த்தவள் கையை நீட்ட, அவன் கையை அவள் மேல் வைக்க அதில் அழகாக அந்த மோதிரத்தை போட்டு விட்டான். பிறகு, மாப்பிள்ள நீங்களும் பொண்ணுக்கு மோதிரத்தை போட்டு விடுங்க என்று கூற, உடனே கார்த்தியோ அவன் கையை நீட்ட, அனு அவன் கையில் தன் கையை மெதுவாக எடுத்து வைத்ததும் அந்த பிஞ்சு விரல்களை தடவி பார்த்தவன் அப்படியே ஒரு கால் முட்டியை மடக்கி கீழே அமர்ந்து அவள் கை விரலில் அந்த மோதிரத்தை போட்டவன் அவள் கையில் தன் உதட்டை லேசாக பொருத்தி எடுக்க, அவள் கண்களை ஆசை தீர பார்க்க அனைவரும் ஓ என்று கத்தி ஆர்ப்பரித்து சந்தோஷமாக சிரித்தனர். பிறகு அனைவரும் அவர்களுக்கு அட்சதையை தூவ அந்த சந்தோஷத்திலேயே இருவர் முகமும் பூரித்து போயிருந்தது. அப்பொழுது வைஷு ஆதியிடம், ஆதி கார்த்தி பாத்தீங்களா எப்படி ரிங் போட்டு விட்டான்? ஆமாண்டி, நான் கூட எதிர்பார்க்கல, அவனுக்குள்ள ஒரு ஜெமினி கணேசன் இருக்காரு போல, எனக்கு தெரியாம போச்சு. என்ன ஜெமினி கணேசனா? ஆமாண்டி, காதல் மன்னன், பாட்டு பாடவா பார்த்து பேசுவான்னு பாடுவாரே. ஐயோ ஆதி, உங்களை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதுன்னே தெரியல. பிறகு அணுவும் கார்த்தியும் இரு வீட்டு பெரியவர்கள் காலிலும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொள்ள, அதே நேரம் கார்த்தியும் அணுவும் கார்த்தியின் அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொள்ள, அவர்களோ, நல்லா இருங்க, 2 பேரும் இதே மாதிரி என்னைக்கும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் என்றதும் எழுந்தவர்கள் கார்த்தி அவன் தந்தையை அணைத்துக் கொள்ள, அணுவோ அவளது மாமியாரை அணைத்துக் கொண்டார். அந்த அணைப்பினில் கரைந்தே விட்டார். அப்பொழுது அணு, இன்னையிலிருந்து உங்களை நான் அத்தன்னு கூப்பிட போறேன், ஆன்டின்னு கூப்பிட மாட்டேன். இந்த நிமிஷம் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம்னு எனக்கு தெரியல அத்தை, ஆனா உங்ககிட்ட நான் இதை சொல்லியே ஆகணும். என்னம்மா, என்ன விஷயம்? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது அத்தை. உங்களுக்கு ஒரு பொண்ணு இல்லைன்னு நீங்க என்னைக்காச்சும் கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பீங்கல்ல? ஆமாம்மா, ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்கேன். இனிமே உங்களுக்கு அந்த கவலையே இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு நான் மருமகளா வந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கும் மாமாவுக்கும் மகளா தான் இருப்பேன். என்ன நினைச்சு நீங்க என்னைக்குமே பயப்படாதீங்க. இவ்வளவு வசதியான வீட்டுல இருந்து வராளே, எப்படி நம்ம வீட்டுல நடந்துப்பாளோ, எங்க நம்ம பிள்ளைய பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாளோன்னு ஒரு நிமிஷம் கூட நீங்க கோச்சுக்காதீங்க. நான் அந்த அளவுக்கு மோசமான இல்லத்த. நிச்சயமா குடும்பத்துக்குள்ள வந்து கார்த்தி உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போகணும்னு ஒரு காலத்திலயும் நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா நானே கூட்டு குடும்பத்துல வளர்ந்தவ. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு அப்படி இருக்கதான் பிடிச்சிருக்குது. நீங்க உங்க மனசுல என்ன பத்தி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அபிப்பிராயம் வச்சிருந்தீங்கன்னா அதை இந்த நிமிஷமே குழி தோண்டி புதைச்சிடுங்க. நீங்க அப்படி நினைக்கிற அளவுக்கு கூட நிச்சயமா நான் நடந்துக்க மாட்டேன் என்றவளை பெருமை பொங்க பார்த்தவரின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வர, உடனே கார்த்தியின் அப்பா அவரின் தோளில் கை வைத்து ஆறுதல் படுத்தி, பாத்தியா, இவ்ளோ நேரம் நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தியே, என் மருமக சொன்ன ஒரு வார்த்தையும் கேட்டதானே? கேட்டங்க. எனக்கு இப்போ எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமா? நானே தேடி தேடி என் பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்திருந்தா கூட இப்படி ஒரு மருமகளை நான் தேர்ந்தெடுக்க முடியாது. நான் வாங்கின வரங்க இவ. நான் இவளை எவ்வளவு பத்திரமா பொத்தி பொத்தி பாக்கணுமோ அப்படி பாத்துக்குவேன். மருமகளா இல்ல மகளா என்று அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்தவர், இவ்வளவு நேரம் என் மனசுல இருந்த பாரம் மொத்தத்தையும் ஒரு 2 நிமிஷத்துல நீ இறக்கிட்டம்மா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வர எங்க கார்த்தியை நாங்களும் கொடுத்து வச்சிருக்கணும். யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், ஆனா எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்குது என்று அவள் கன்னத்தை பிடித்து கொண்டு கூற, அதை பார்த்த கண்மணி, கௌதமி, வைஷு, கவி, பிரியங்கா என்று மொத்த குடும்பமே அதிர்ச்சியில் கண்கள் விரிய பார்த்திருக்க,
அப்பொழுது அவர்கள் அருகில் வந்த ஆதி அணுவின் தோள் மேல் கையை வைத்து, ஆண்டி பாத்தீங்கல்ல, இதுதான் எங்களோட வளர்ப்பு, அதுவும் இவ ஸ்பெஷலி என்னோட வளர்ப்பு. நிச்சயம் நீங்க தப்பு சொல்ற மாதிரி ஒரு நாளும் நடந்துக்க மாட்டா. இப்போ உங்க மனசுல இருக்க குழப்பெல்லாம் தீர்ந்துருச்சு தானே? நிஜமா தம்பி, உண்மையை சொல்றேன், எனக்கு இப்போ மனசு ரொம்ப லேசா இருக்கு. நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். அப்படியா? சரி, அதோ சந்தோஷத்தோட வாங்க, எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியா போட்டோ எடுத்துக்கலாம் என்று பெரியவர்கள் அனைவரையும் முன்னிறுத்தி சிறியவர்கள் அனைவரும் பின்னே ஜோடியாக நிற்க, நடுவில் அணுவும் கார்த்தியும் நின்று கொண்டிருக்க அழகான புகைப்படமாக அது பதிவு செய்யப்பட்டது. பின்பு ஜோடி ஜோடியாக நின்று போட்டோ எடுத்துக் கொண்டவர்கள் கார்த்திக்கும் அணுக்கும் சிறிது பிரைவசி கொடுக்க வேண்டும் என்று ஸ்டேஜில் இருந்து அனைவரும் கீழே இறங்கிவிட, அதே நேரம் கார்த்தியோ அணுவின் கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு பொண்டாட்டியா எனக்கு கிடைக்க போகுது. எங்க அம்மா மனசுல இருந்த கவலையெல்லாம் இந்நேரம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா அனு, நீ என் குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் இவ்வளவு யோசிக்கும் போது நான் எந்த காலத்திலயும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். எல்லா சூழ்நிலையிலயும் உனக்கு துணையா உன்னோட புருஷனா உன் பக்கத்திலேயே இருப்பேன். நீ கவலைப்படாத, இது உனக்கு நான் கொடுக்கிற வாக்கு என்று கூறியதும் அவன் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டவள், ஐ லவ் யூ கார்த்தி, ஐ லவ் யூ டு அனு என்று அவள் நெற்றியில் முத்தம் பதிக்க அதுவும் புகைப்படமாக எடுக்கப்பட்டது. ஒரு வழியாக நிச்சயதார்த்தம் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மிகவும் பிரம்மாண்டமாகவும் சந்தோஷமாகவும் நடந்து முடிந்தது.